உண்மையிலேயே இந்த மேடையில் இருக்கிறவங்க கைத்தட்டு கொடுக்குறோமோ இல்லை உங்களுக்கு கைத்தட்டு கொடுக்கணும். பசியையும் பொறுத்து கொண்டு சாப்பிட்ட பிறகும் செவிக்கு உணவாக கருத்து சிந்தனைக்காக அமர்ந்திருக்கின்ற சமூக ஆர்வல் சமூக செயற்பட்ட தோழர்களுக்கு மிகப்பெரிய கரவொலியை நானே கொடுத்து விடுகிறேன். அப்பப்போ கைத்தட்டுங்க, பேசுகிறவங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். வெள்ளித்தட்டு தங்கத்தட்டு அலுமினி தட்டுலாம் வேணாம், வெறும் கைத்தட்டுகள் கொடுத்தால் போதும். அடுத்ததாக திருவள்ளூர் டவுன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அசோசியேஷனை சார்ந்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு ஜேபி ஜெயபால்ராஜ் அவர்களை உரையாற்ற அன்புடன் கேட்பது. எல்லோருக்கும் வணக்கம். நான் திருவள்ளூர் மாவட்ட நுகர்வோர் கூட்டமைப்பின் தலைவராக இருக்கிறேன். என் பேர் ஜெயபால்ராஜ். நாங்கள் வந்தது நோக்கம் என்னவென்றால், அதாவது எவ்வளோ பேர் எங்கெங்கேயோ என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் போயிருக்கு. இந்த நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய சமூக சிந்தனைகள சமுதாயத்திலேயே அக்கறை கொண்டு சமூக ஆர்வலராக இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உலகத்திறந்த வணக்கத்தை நான் தெரிவிக்கப்பட்டுள்ளேன். நான் நமது இந்திய திருநாட்டிலே 1947 நாம் சுதந்திரம் அடைந்தோம். அப்போது நாம் நினைத்ததெல்லாம் இந்த வெள்ளையனாய கோட்டையன் நம் நாட்டை விட்டு அகல வேண்டும், நல்லாட்சி மலர வேண்டும் என்பதற்காக நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்தோம் என்று ஆகஸ்ட் 15 நாம் நம்முடைய சுதந்திர இந்தியாவை நாம் மிக அருமையாக கொண்டாடினோம். அதுக்கு அடுத்ததாக குடியரசு தினம் நம்மை ஆளுநருக்கு நாம் சட்டத்தை ஏற்றிய நாள் குடியரசு. அந்த குடியரசு நம்முடைய தினத்தை வருடம் நாம் என்ன செய்தோம் கொண்டாடி கொண்டிருந்தோம். இவையெல்லாம் நாட்டுடைய முதல் சுதந்திரமாக குடியரசாக இருந்தாலும் கூட அந்த சட்டத்தின் மூலமாக அந்த சட்டத்திலே திட்டங்களை கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளை கேள்வி என்பதற்கு ஒரு அடிப்படையான ஒரு சட்டம் இருந்ததா என்று சொன்னால் கடந்த ஆண்டுகளிலேயே 2005 பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டம் தான் தகவல் அறியும் உரிமை சட்டம். அந்த சட்டம் என்பது என்ன என்று சொன்னால், உங்களுக்கு 3000 வருடங்களுக்கு முன்னாடி வள்ளுவர் பேசுகிறாரு. அவரோட அரசே அந்த பாராட்டி ஒரு கவிதை, அந்த கவிதையை உங்களுக்கு அனைவருக்கும் பாராட்டுகிறார். தலைப்பு மருந்து இருக்குது, அது மருந்து இருக்குது, மருந்து இருக்குது. நம்மை காக்க நம் கவலைகளை தூக்கிட வாழ்க்கை தேடி பாருங்க முக்கையில் சுவைக்கு மேலான சுவையில் மருந்து அனைவருக்கும் அழிவில்லா அழிவிலே மருந்து. இது அன்புடைய அன்பு அதற்குள்ளே உயிர் மூச்சாய் வாயில் அப்படின்றது. நாங்கள் வந்து எதிர்கால நாங்கள் என்ன பண்ணோம், மாணவர்கள் கல்வியின் மூலமாக தான் நாடு முன்னேறிருக்கு, தமிழ்நாடு முன்னேறிருக்கு, தென்னிந்தியா முன்னேறிருக்கு. இந்தியாவே நம்ம பார்த்துதான் பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேறிய சமூகம். இதை வந்து வள்ளுவருக்கு அப்புறம் பண்ணாரு. அவர் சொல்றாரு, ஒருமையுடன் இது தென்மல் நடைபெறுகின்றார் புத்தகம் தம் உறவு வேண்டும் ஆரம்பிச்சு சொல்லிக்கிட்டே போவாரு. நீங்கள் சம்பளம் கொடுத்து வேலை செய்யாத ஆட்களை வந்துட்டு நாங்கள் சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறோம், எங்களை எதுவும் தாக்க வேண்டாம், எங்களுக்கு வந்துட்டு ஒரு சக மனிதராக மனிங்க, அதை வந்து கோரிக்கையாக வைக்கிறோம். இனியும் வருகாலத்தில் வந்து தாக்கப்படுறதுன்ற விஷயத்தை வந்து மாற்றி நிறைய கோரிக்கைகள் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே வாசகங்களாக நிறைய பேர் வாசிட்டாங்க, அதை திரும்ப சொல்ல விரும்பலை. ஸோ இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கணுன்றதை இந்த தரத்தில் முதலமைச்சருக்கு வேண்டிக்கிறது கேட்குறேன். எந்த முதலமைச்சர் வந்தாலும் நாங்கள் கேள்வி கேட்போம், இந்த சமூக ஆர்வலாக இருந்து இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறேன். ஐயாவுக்கு நன்றி. வணக்கம்.
அடுத்தபடியாக சமூக சேவகர், சாந்தி கல்வி மற்றும் தொண்டு நிற அறக்கட்டளை வேலூர் பொருளாளர் சசிகலா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சசிகலா. நான் வேலூரில் தான் இருக்கேன். இங்கே வந்திருக்கிறவங்க சமூக ஆர்வலர் 10 ரூபாய் இயக்கம் அப்படின்றத விட என்னுடைய உறவுகள்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த கூட்டத்துக்கு வந்து கலந்ததுனால ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா சில பேர் வந்து ஃபோனில் நான் கேட்கும்போது என்ன பிரயோஜனம் இதில் போகிறதுனால அப்படின்னு கேட்டாங்க. என்ன யூஸ் இது போகிறதுனால, சும்மா வெறுமையாக போயிட்டு வர்றதுனால, ஏன்னா வேலை வெட்டி இல்லாதவங்க வருவாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம வர்றவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், இங்கே சேவை மனப்பான்மை உள்ளவங்களும் சமூக ஆர்வம் உள்ளவங்களுக்கு தான் இங்கே வந்து வரணும், ஏதாச்சும் அங்கே பிரயோஜனம் இருக்கும்னு தான் வருவாங்க. நம்ம வந்து அங்கே காசு கொடுப்பாங்களோ இல்லை மற்றபடி ஏதாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக இல்லை, ஏதாச்சும் ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும், நம்ம இந்த சமூகத்தில் வந்து ஒரு சேவை பண்ணணும், ஏதாச்சும் நம்ம பண்ணணும், விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த கூட்டத்துக்கு வரோம். சொன்னது கூட நான் பெரிய விஷயமா எடுத்துக்கல. இங்கே வந்தால் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்குன்றதுக்காக தான் நான் வந்தேன். ஏன் சொல்லப்போனால், நாங்கள் அரியூர் கோல்டன் டெம்பிளாண்டு சாந்தி தொண்டு கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கோம். இது வரைக்கும் 2000 வில்லேஜ் மெடிக்கல் கேம்ப் பண்ணியிருக்கோம். நடக்கின்றது. வழக்கறிஞர் அனுசுயா படம் தந்து வைக்கின்றார். விட்டல்குமாரி மனைவி மேடைக்கு வாங்க. சுவாமிஜி கொஞ்சம் மேடைக்கு வாங்க. விட்டல்குமாரி குடும்பத்தை சார்ந்த கொஞ்சம் மேடைக்கு வாங்க. நம்முடைய தந்தை விட்டல்குமாரி தந்தை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். விட்டல்குமாருடைய உருவமாக நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றோம். உங்கள் குடும்பத்தை சார்ந்த நாங்கள் இங்கே இருக்கின்றோம். விட்டல்குமாருடைய குடும்பத்தை சார்ந்த நாங்கள் இங்கே இருக்கின்றோம். வாருங்கள். செல்வம் மேடைக்கு வாங்க. வேலூர் மாவட்டத்தில் செல்வம் மேடைக்கு வாங்க. அப்படியே மேடையில் இருக்க கொஞ்சம் எழுந்து அப்படியே எழுதுங்க. மேடையில் போய் தோழமையும் கொஞ்சம் எழுந்துடுங்க. செல்வம் மேடை வரும். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விட்டல்குமாருக்கு வீர வணக்கம், விட்டல்குமாருக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விட்டல்குமாருக்கு வீர வணக்கம், விட்டல்குமாருக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விட்டல்குமாருக்கு வீர வணக்கம், விட்டல்குமாருக்கு வீர வணக்கம். நன்றி. சமுதாயத்துடைய அமர்வு தொடர்கிறது. வணக்கம். திரு சித்திராஜ் அவர்கள் லைட் லா மைலா பத்திரிகையாளர் அவர்கள் மைசூரில் வருகிறார்கள். அவர் பேசுகிறார். என் இனிய உடன்பிறப்புகளே, காலை வணக்கம். நான் உங்கள் சித்தராஜ், ரைட் அப்லா எடிட்டர், மைசூர். உறவுகளே, அதாவது இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஆர்டிகாரெலாம் அடிக்கிறாங்க. இங்கே இல்லை, கர்நாடகாலையும் அடிக்கிறாங்க, எங்கேயுமே அடிக்கிறாங்க. சாருடைய குரல் வந்து கர்நாடகாவுக்கு வந்திருக்கு. நான் ஒரு காவல்துறையில் ஓய்வு பெற்ற அதிகாரியான
எனக்கே இந்த நிலைமை யாருக்கு பல பிரச்சனைகளை பயன்படுத்திருக்கிறாங்க. இந்த விஸ்வபிரியா வழக்கை வந்து 58 சிபி கோர்ட் அட்டன் பண்ணாங்க அப்பா உறுதுணையா. அந்த வழக்கை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் கொடுக்க மாட்டோம், சிபிஐ கொடுக்க மாட்டோம். நாங்கள் ஏன் கொடுக்க மாட்டீங்க? சிபிஐக்கு கொடுக்கணும். ஒரு வழக்கில் உயர் அதிகாரி சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த வழக்கை வந்து சிபிஐ கொடுக்கலாம். அதே நர்மதா பாய் வர்ஷம் குஜராத் அரசு ஆல் இண்டியா ரிப்போர்ட் 2011 அந்த சுப்ரீம் கோர்ட் 1884 இருக்கு. சட்டங்கள் நிறைய இருக்கு. அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தலைக்கே போக மாட்டேங்குது. அதே மாதிரி அந்த கேஸ் 55 ட்ரிபியூனல் நம்ம சிபி கோர்ட்டை அப்பா உறுதுணையாக அட்டன் பண்ணேன். அதே மாதிரி நாகமலை புதுக்கோட்டை அதில் வந்து மதுரை வசந்திங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க சீரான முறையும் சிறப்பான முறையும் பணி செஞ்சுருக்கிறாங்க. அவங்க மேலே வேணும்னு ஒரு பொய் கேஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து ஒரு வண்டியை வந்து பணம் வருது. அந்த பணம் எல்லாம் வந்து பிடிச்சி கொண்டு போகிறாங்க. ஸ்டேஷன் வச்சு பார்க்குறாங்க. அந்த உள்ள மேலே 500 ரூபா கீழே 500 ரூபா இருக்குது. உள்ளெல்லாம் ஒயிட் பேப்பர் இருக்குது. அந்த மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க டிஎஸ்பி சொல்கிறாங்க. டிஎஸ்பி என்ன சொல்கிறாரு, டிஎஸ்பி என்ன சொல்கிறாரு, அம்மா அவனை அனுப்பிட்டு நாளைக்கு வர சொல்லுமான்றாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மனுஷன் நேராக போய் எஸ்பிகிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு. எஸ்பிக்கு இந்த அம்மா கண்டா ஆகுறதில்ல. ஏன்னா காவல்துறை ஒரு பெண்கள் வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா இருந்தாங்களே பிடிக்காது. அவங்களுக்கு சலாம் பண்ணிட்டு, ஐயா காஃபி சாப்பிட்றீங்களா, ஐயா டீ சாப்பிட்றீங்களா, அம்மா நல்லா இருக்கிறாங்க, ஐயா பாப்பா எப்படிப்பா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் தான் இந்த காலத்தில் விலை இருக்கு. ஆனஸ்டாக டிபார்ட்மெண்ட் உதயம் பண்ண கை கட்டி பண்ணி வரப்பாருங்களா, அது இல்லை. அந்த வழக்கை நான் ஃபைட் பண்ணிருக்கிறேன். அந்த அம்மா மேலே பொய் கேஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த பொய் கேஸ் எல்லாம் பார்த்துட்டு டிவியெல்லாம் பார்த்துட்டு நேராக ஸ்பாட்டுக்கு போய் மதுரை போய் விசாரித்தேன். சில ஆர்டியில் வாங்கினேன். அதாவது அந்த அம்மா வந்து நாகமலை புதுக்கோட்டையில் வந்து எப்பயோ போடுறாங்க. போட்டுவிட்டு அவங்க என்ன பண்ணால் ஆண்டிஷன் கோயிலுக்கு கோத்தகிரியில் போய் தங்கியிருக்கிறாங்க. அந்த டைமில் பிரபாகரன் ஒரு ஏடிஎஸ்பி புதுக்கோட்டையில் இப்போ ஏடிஎஸ்பி வந்து இங்கே வேற எங்கேயும் டிரான்ஸ்ஃபர் போயிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, உமன் போலீஸை கூட்டி போய் அரெஸ்ட் பண்ணாங்கிறாங்க. அந்த உமன் போலீஸ் போகவே இல்லை. அவங்க மேட்டுப்பாளையத்தில் டேட் ஒட்டிட்டு இருக்கிறாங்க. நான் ஆர்டியில் போட்ட தகவல் உரிமை சட்டத்தை போட்டு கேட்டேன். அந்த பெண் போலீஸ்காரருக்கு 2 பேருக்கு என்ன டியூட்டின்னு கேட்டேன். கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அழிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக எஸ்பி போட்டேன். எஸ்பி அதே தான் கொடுத்தாரு. ஆணையத்துக்கு போட்ட பெண் அவங்க நோட் புக்கு, அவங்க ஜிடி, அவங்க டிஎப்பில் எல்லா ஆதாரமும் வாங்கினேன். அதை வாங்கி ஹோம் மினிஸ்டர் லெட்டர் போட்டேன். இந்த மாதிரி பொண்ணு போகவே இல்லைங்க, எப்படி அவங்க டிஏ கிளைம் பண்ணேன்னு போட்டதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, லைட் டாப்ல எடிட்டர் சித்தராஜ் வந்து ஆதாரபூர்வமாக பட்டியல் போட்டு கொடுத்துங்க, இது விசாரிங்கன்னு சொன்னாங்க. விசாரிச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவரையில் விசாரிக்கல. மறுபடியும் ஆர்டிஓ போட்டுங்க தப்பாக கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி அங்கேயும் தப்பு நடந்திருக்கு. அதே மாதிரி புதுக்கோட்டையில் நேற்று முந்தானத்து வந்து புதுக்கோட்டையில் வந்து ஒரு இன்ஜினியர், அவரை பேர் புதுக்கோட்டை திருமயம் அரிமாமலங்கிறதுல ஒரு இன்ஜினியர் வந்து ஹவுசிங் வீட்டு வரி கட்டலை. வீட்டு வரி கட்டலைன்னா போய் கேட்க வேண்டியது தான். அது ஒரு பில் கலெக்டர் போய் கேட்டால் பரவாயில்ல. அதை விட்டு 25 பேர் ரவுடி மாதிரி போய் அவங்க போய் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஃபோன் வந்தது மைசூருக்கு புதுக்கோட்டையிலேருந்து. நான் கேட்டேன், அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்டேன், எதுக்காக சார் இத்தனை பேர் போனீங்க? அந்த இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவரே அவரே மிரட்டுறாங்க. ஏன்னா தண்ணி போட்டுக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் மிரட்டுருக்குறாங்க. அது விஷயம் ஃபைட் பண்ணேன். அந்த எஸ்பிக்கு டிஎஸ்பிலாம் பேசுகிறேன். ஒன்றுமே அவன் நடவடிக்கை எடுக்கல. அதாவது மக்களை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல பேசிக்கல நீங்கள் தயவு செஞ்சு லா தெரிஞ்சுக்க. நான் ஒரு லாயர் இல்லை, அட்வொகேட் இல்லை. இருந்தாலும் சட்ட விழிப்புணர்வு தெரியணும். ஜெயில் என்னென்ன, பெயில் என்னென்ன, வாரண்ட் என்ன, சம்மன்ஸ் என்ன, ஆர்டிஸ்ட் என்ன, கிராஸ் செக் எப்படி பண்ணுறது, எப்படி ரீகால் பெடிஷன் பண்ணுறது, எப்படி ரிவிஷன் பெடிஷன் பண்ணுறது, எல்லாம் தரவாக கற்றுக்கிட்டு தான் நீங்கள் ஒரு போல்ட்டாக பேச முடியும். இல்லைன்னா நீங்கள் சட்டத்துறையில் அப்படின்னா காவல்துறையில் போய் சொல்லாம இப்படி தான் இருக்கணும். நீங்கள் சட்டம் தெரிஞ்சீங்கன்னா நேர்மையாக பேசலாம், பயப்படுவாங்க. அதேமாரி ஒரே ஒரு கேட்டுக்கிறேன், தயவு செய்து நீங்கள் ஒரு லாபுக்கு வாங்கிங்க. எல்லாமே போய் வழக்கறிஞர் செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளோ 1008 வேலை இருக்கும், பிரச்சனை இருக்கும், போக முடியாது. நீங்கள் சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்களே 14% வாதாடலாம். ஒரு சட்டத்தில் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. நான் கூட ஆரம்பத்தில் பிரிணிகளில் பயந்து போயிருந்தேன். இன்னமும் சட்டங்களை பார்த்து மிரண்டு போயிருந்தேன். இப்போ வந்து சட்டத்தில் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு சட்ட விழிப்புணர்வு நிறைய இருக்கிறேன். நிறைய காலேஜ் கிளாஸ் எடுத்துருக்கிறேன். மைசூர் ஜெயில் டிபார்ட்மெண்ட் கிளாஸ் எடுத்துருக்கிறேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிளாஸ். இந்த மாதிரி எனக்கு புரிய எத்தனையோ தமிழ்நாட்டில் கூட போன வாரத்தில் கூட ஒரு டிவி போலீஸ் வாய்ஸ் சேனல் வந்துருக்கிறேன். ஒரு மேடம் வந்து கோர்ட்டில் வேலை செய்கிறாங்க. அந்த கோர்ட்டில் வேலை செய்கிற மேடத்துக்கு திருமணம் இருக்குது. திருமணம் ஆகி ஒரு 3 மாதம் அவருடைய வீட்டுக்காரர் செத்துட்டாங்க. அவருடைய வீட்டுக்காரர் செத்துட்டாங்க. அந்த அம்மா வந்து வேற ஒருத்தரோட தொடர்பு இருக்குது, குழந்தை ஆயிருக்கு. அப்படி லீவு கேட்டுக்கிறாங்க. மேஜிஸ்ட்ரேட் லீவு கொடுக்கல. ஏமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டுக்காரர் செத்து போயிட்டேன், உங்களுக்கு லீவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு. அந்த அம்மா மறுபடியும் செஷன்ஸ் கோர்ட்டில் போட்டிருக்கிறாங்க. அங்கே போயும் பெயில் கொடுக்கல. அப்புறம் ஹைகோர்ட்டில் போட்டிருக்காங்க. ஹைகோர்ட்டில் போட்டதுனால 1 லட்சம் ரூபா பெனால்ட்டி போட்டுக்கிறாங்க. அது போன வாரம் வந்துச்சு. அந்த சைட் ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துட்டு நான் ஒரு சைட்டிஷன் கொடுத்து வாய்ஸ் இன் போலீஸில் என்னோட வீடியோ இருக்கு பாருங்க. அதே மாதிரி சீமானுடைய வழக்கில் நான் தான் பிடிச்சு
அப்ளிகேஷன் கொடுத்தேன். அதாவது என்ன பண்ணிக்கிறேன், அந்த கர்நாடகா சேர்ந்த எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த பொண்ணு தான் அவங்க மேலே ஒரு ரேப் கேஸ் கொடுத்துக்கிறேன். ரேப் கேஸ் எப்படி சார் வரும்? அவருக்கு மூளை இல்லையா? அதை எடுத்து கேஸ் நடத்துகிறாங்களே, விசாரிக்கிறாங்களே, தேவையே இல்லையா? அதுவும் சைட்டிஷன் போட்டு, அதாவது சாட்டைங்க சேனலில் வந்திருக்கிறேன். அதே மாதிரி ராமனா டிவி சேனலில் வந்திருக்கிறேன். இந்த மாதிரி காவல்துறையில் வந்து நிறைய அக்கிரமம் பண்ணுறாங்க. இதெல்லாம் தட்டி கேட்கணும்னா நம்ம சட்டத்தை புரிஞ்சுக்கணும். எனக்கு பேச வாய்ப்பளித்த மதிப்புக்குரிய அன்னார் விஸ்வநாத் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய நம்பர் வந்து 8792120167. நீங்கள் எப்போ 10 மணிக்கு ராத்திரி 1 மணிக்கு கேட்டாலும் அந்த கன்சர்ன் போலீஸ் அவருக்கு கேட்பேன், என்ன தப்பு பண்ணால் எதுக்கு கூட்டி போறீங்க? ஒரு ரேப் கேஸ் போடுறாங்க, ரேப் கேஸ் போட்ட உடனே போலீஸ்ல ரேப் கேஸ் போடுறாங்க, அது தப்பு. ஒரு ரேப், அதாவது சங்கர் குன்னூரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. சாரி, என்னுடைய நம்பர் வந்து 8792120167. அதாவது குன்னூரில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் இருந்தார். அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு, அட்வொகேட் படிச்சிருக்கும் போது கன்னியாகுமரியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவன் உமா மகேஸ்வரியில் ஒரு பெண் போலீஸு சப் இன்ஸ்பெக்டர், இவங்க 2 பேரும் சுற்றிட்டு இருந்திருக்கிறாங்க. சுற்றிட்டு உலகம் வந்துருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணாரு, அந்த பொண்ணை விட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு போலீஸ் ஆஃபீஸர் உமா மகேஸ்வரி இவன் மேலே மேஜிஸ்ட்ரேட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு பிரச்சனையாகவே கடைசியாக அந்த கேஸ் அட்வர்டைஸ் பண்ணி, அதே மாதிரி தான் நான் சீமானுடைய வழக்கில் நான் தான் கொடுத்துருக்குறேன். டிவியில் பாருங்கள், அந்த சேனலில் பாருங்கள், ராவணன் சேனலில் இருக்குது, வாய்ஸ் இன் போலீஸில் அந்த சேனலில் இருக்கிற ஷார்ட்டிங் சேனலில் பேசியிருக்கிறேன். ஒரு 3-4 சேனலில் பேசுகிறேன். லட்சக்கணக்கான சேனலில் பார்த்து பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தயவு செய்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கன்சர்ன் போலீஸ் ஆஃபீஸில் கேட்குறேன், அப்படின்னு கொடுக்குறேன். எல்லாம் சேர்ந்து உண்ணாவிரதம் உட்காரலாம், வாங்க. இனிமேல் முடியாது. இவங்க போலீஸில் நான் டிபார்ட்மெண்ட் வந்தாலும் தான் காவல்துறை நம்மவே அராஜகம் பண்ணுறது. நானும் ஒரு புலி வழக்கில் ஜெயிலில் போயிட்டுருந்தேன். ஜெயிலில் போய் வந்தால் லா கற்றுக்கிட்டேன். லா கற்றுக்கிட்டு பெரிய கஷ்டம் முடியல. நீங்கள் திறமை இருந்தால் 1 வருஷம் கற்றுக்கலாம். திறமை இருந்தால் 1 கற்றுக்கலாம். நீங்கள் நான் ஒன்றும் பெரிய லாயர் இல்லை, பழைய காலத்து எஸ்எஸ் தான் படிச்சிருந்தேன். ஒரு ஜெயிலுக்கு பொய்யான கேஸை போட்டவங்க தான் அதை வெளியே வந்து ஏன் போனாங்கன்னா, என்னோட ஒய்ஃபுடைய தங்கச்சி வந்து அவன் மேஜிஸ்ட்ரேட் இருக்கிறாங்க கர்நாடகாவில். புருஷ முன்னாடி இதில் வந்து என்ன கொடுப்போம் 498 506 போட்டு உள்ளே போட்டாங்க. உள்ளே போகிறவங்க ஒன்றுமே புரியல. போலீஸில் லா தெரியாது. போலீஸில் யாருமே லா தெரியாது. அடித்து சொல்கிறேன், நானும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் லா தெரியாது. அதெல்லாம் நானே லா கற்றுக்கிட்டேன். லா கற்றுக்கிட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தர் தமிழ்நாட்டில் வந்து என்னை லட்சக்கணக்கான சேனல் பார்த்துருப்பாங்க, இந்த டிவியில் பார்த்துருப்பாங்க, யூடியூப் சேனல் பார்த்துருக்காங்க. அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு சும்மா அங்கேயும் போய் சுத்தத்தோட வேஸ்ட்டு. நீங்கள் சட்டத்தை தெரிஞ்சு அதே சந்தோஷமாக தான் இருக்குது, பெருமையாக இருக்குது. நான் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பயிற்சி வழக்கறிஞர். என்னுடைய ஊர் திருத்தணி பக்கம் இருக்கிற ஒரு சிறிய கிராமம். நிறைய மாநாடு கூட்டத்துக்காக போயிருக்கேன். அப்போ பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுவேன். அப்போது நான் அங்கேருந்து கேட்பேன், கை தட்டுவேன். அதிகமாக பேசாது, அதிகமாக கேளுன்னு மகாத்மா காந்தியை சொல்லியிருப்பார். அதே தான், அதிகமாக கேட்டிருக்கேன், இங்கே குறைவாக பேச வந்திருக்கேன். ஓகேங்களா? இந்த சமூக ஆர்வலர் மாநாடு வந்து அனைத்து சாதி மத வேறுபாடு இல்லாமல் ஒரு ஒற்றுமை உணர்வோடு செயல்படுறது தான் இந்த மாநாடு. ஆகவே நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்காமல் மக்களுக்காக மக்கள் பணியை செய்ய இந்த தருணத்தில் வாய்ப்பளித்த நடுநிலைக்கு வாழ்த்துக்கள். ஒரே ஒரு விஷயம், சமூக ஆர்வலர்கள் உண்மையாகவே சொல்கிற வழக்கறிஞர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பயன்படுத்துகிறார்களோ இல்லையோ, டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க சமூக ஆர்வலர்கள். அதுக்காகவே நீங்கள் கைத்தட்டலாம், கைத்தட்டுங்க பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். கோ ராமகிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த மாபெரும் சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் என்று போற்றப்படக்கூடிய தமிழ் சான்றோர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சமூக ஆர்வலர்கள் பணி என்பது
ஓர் அறப்பணி. அந்த பணிக்காக நம்ம எல்லாம் அப்புறம் ஒரு பெரிய சமூக சேவகர் கூட்டம் இருக்குங்கிறத நீங்க மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு உங்களோட சேவையை இன்னும் நிறைய நீங்க தொடர்ந்து செய்யணுங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதுவும் பெருமையோட எத்தனையோ பேர் கோடி கோடியை பணம் வச்சாலும் உதவி பண்ற எண்ணம் இல்லைங்கிறவங்களுக்கு இருக்கிற மத்தியில இன்னைக்கு பணமே இல்லைனாலும் அப்பேற்பட்ட கோடீஸ்வரங்களுக்கு உதவி பண்ற நிலைமையில நம்ம இருக்கோங்கிறத உங்க மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு அந்த சேவையை செய்யுங்கிறத இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்தில் பல அடிமைத்தனமும் பல சதிகாரர்களோட நாரதர வேலைகளும் நிறைய மக்களோட அறியாமையை படுத்திட்டு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நம்ம சமூக சேவகர்களோட அத்தனை பேரோட ஆதரவு கண்டிப்பாக வேணும். உதாரணத்துக்கு ஒரு சில அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு எஸ்பி இருக்காங்க, ஒரு கலெக்டர் இருக்காங்க, மக்களோட நியாயமான கோரிக்கைகளை புகாராக கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் அந்த புகார்கள் யாருமே செவி சேர்க்கலைங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். ஸோ அந்த நிலை மாறணும். சமூக சேவகர்கள் நம்ம எல்லாமே எல்லா ஊர்லேயும் நடக்கிற விஷயத்துக்கு ஒரு டீமாக ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதை விட இன்னொன்று நம்ம நந்தினி சார் டீமுக்கு ஒரு ரெக்வெஸ்ட். அடுத்தது நம்மளோட 10 ரூபாய் இயக்கம் இந்த சமூக சேவகர்கள் கூட்டம் நீலகிரி மாவட்டத்தில் வச்சிங்கன்னா கண்டிப்பா நீலகிரி மக்களுக்கு பல அடிமத்தில் இருந்து அவங்க அகற்றப்பட்டு அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஸோ இதை நீங்க இந்த கன்சிடரேஷனை நீங்க பண்ணணும். அதுக்கு நமக்கு எங்களோட சைட்ல எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி தருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பல அடிமைத்தனத்துக்கு அப்புறம் ஹைகோர்ட்ல எல்லாருமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்து கூட இன்னைக்கு அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுங்கிற அளவுக்கு எதுவுமே கோர்ட் ஆர்டர் கூட மதிக்காம பல அநியாயங்கள் நீலகிரி மாவட்டத்தில் நடக்குது. அதுக்கு ஐயா அவர்களோட தலைமையில நிறைய அங்கே ஆதரவு தரணும்னு சொல்லி கேட்டுட்டு இந்த வாய்ப்பு கொடுத்தது அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சமூக ஆர்வலர் கணேஷ் பாபு ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம். அன்பார்ந்த சமூகங்களின் உயிருக்கு அரசியல்வாதிகள், அதிகாரிகள் மற்றும் சமூக விரோதிகளால் ஏற்படக்கூடிய தாக்குதல்கள், உயிரிழப்புகள் போன்றவற்றை கண்டித்தும் நமது சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சமூக ஆர்வலர்கள் இங்கே ஒன்று திரண்டு தண்ணி இருந்தால் தான் அந்த சமுதாயம் முன்னேற முடியும், விவசாயம் முன்னேற முடியும் என்ற நோக்கத்தில் ஐயா அவர்கள் 30 ஏரி தூர்வாரி சாதனை படுத்தி கொண்டுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவரை சிறிது உரையாற்ற உங்கள் முன். இந்த அமர்வின் பொறுப்பு தலைவர் திரு அன்புகுமார் அவர்களே, இந்த சமூக ஆர்வலர்களின் மாநாட்டை சீர சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற 10 ரூபாய் இயக்கம், பிஎம்ஜி அறக்கட்டளை, ராத்திரி ரவுல் சீதல் ஆகிய 3ம் மிக அருமையாக இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. நான் அரியலூர் மாவட்டத்திலிருந்து தியாகராஜன் நல்லாசிரியர் ஓய்வு சமூக ஆர்வலர் நான் வந்திருக்கிறேன். நான் இந்த சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாடு மிகவும் முக்கியமானது. நான் 2 முறை பொதுமக்களாலும் அதிகாரிகளாலும் மிரட்டப்பட்டுள்ளவன். நான் அதிகாரிகளால் மிரட்டப்பட்ட அன்றைக்கு மதிய உணவு உண்ணும் போது ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் போன் பண்ணாங்க. நான் கண்ணீர் அழுத்தேன், பேச முடியல. அடுத்த
ரூபாய் இயக்கத்திலிருந்து சமூக ஆர்வலர்கள் அரியலூர் மாவட்டத்தில் யாராவது இருந்தால் தங்கள் ஊரில் உள்ள ஏரி குளங்களை தூர்வார ஐயாவை தொடர்பு கொள்ளுங்கள். அவருக்கும் அந்த பகுதியிலிருந்து ஆதரவு கொடுங்கள். அவர் நம்ம குழுவிலிருந்து பதிவிடுவார். அவருக்கு அந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கூட போய் இணைந்து அவருக்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஏழைகள் நாயகன் ஐயா அவர்கள் சிறிதுரை ஆடுவார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சங்கர். நான் வந்து சாதாரண ஒரு கூலி தொழிலாளி. நான் வந்து பெயிண்டிங் வேலை தான் செய்கிறேன். அப்புறம் கூட்டத்துக்கு ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு டெய்லி சாப்பாடு போடுறேன். அதோட பேசினாக்கா தமிழ்நாட்டில் வந்து இலவச ரத்த தானம், அதாவது வந்து உயிருக்கு போராடுறது வந்து இலவசமாக ரத்த தானம் பண்ணி கொடுக்குறேன் நான். அப்புறம் சின்ன சின்ன சேவைலாம் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து காட்பாடிக்கு வந்து மீட்டிங் வந்ததில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னாக்கா இன்றைக்கி வந்து ஒரு ஆள் சம்மந்தப்பட்டது இல்லை, எல்லாரும் ஆளும் சம்மந்தப்பட்ட. நம்ம வந்து சமுதாயத்துக்கு வந்து உழைக்கிறோம், புரியுதுங்களா? நம்மளால் சமுதாயத்தில் வந்து உழைக்கிறதுனால தான் வந்து சமூக விரோதம் இல்லாமல் இருக்கிறோம். இல்லாத எல்லாத்தையும் தெடி என்ஜிஓ செஷன் முடிஞ்சிட்டு என்ஜிஓ செஷன் முடிஞ்சவங்க இறங்கிடுங்க. அடுத்தது சமூகம் நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக சமூக ஆர்வலர்களின் பாதுகாப்பு மாநாடு என்று நாம் இன்று ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விற்கு முன்னோடியாக நம்முடைய அருமை சகோதரர் மேட்டூரை சேர்ந்த முல்லைவேந்தன் அவர்கள் தமிழகம் முழுவதும் எங்கு ஒரு சமூக ஆர்வலர் தாக்கப்பட்டாலும் உடனடியாக அங்கு சென்று தன்னாலும் தன்னுடைய நண்பர்களாலுமான இயன்ற நிதியை திரட்டி உடனடியாக அந்த ஆபத்து காலத்திலே அவர்களிடையே ஒரு ஆறுதலாக ஒரு பணத்தை கொடுத்து ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு நபராக, உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக நம்முடைய அருமை சகோதரர் முல்லைவேந்தன் அவர்கள் இருக்கிறார். அவர் அடுத்து வரக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு என்ற தலைப்பில் நடைபெறக்கூடிய இந்த அடுத்த அமர்விற்கு தலைமை தாங்குவார். அவரோடு கூட நமது ஈரோட்டை சேர்ந்த திரு வள்ளிநாராயணன் ஐயா அவர்கள், தஞ்சாவூர் வழக்கறிஞர் பிரகாஷ் வழக்கறிஞர் அவர்கள், திருமதி முல்லைவேந்தன் அவர்கள் வாங்க, மேடைக்கு வாங்க. இந்த செஷனில் முடிச்சவங்க இறங்கிக்கலாம். ஐயா சுந்தர் மேடைக்கு வாங்க. அடுத்த நிகழ்விற்கு அருமை சகோதரர் முல்லைவேந்தன் அவர்கள் தலைமை தாங்குவார். ஓட்டுநர் சங்கம் தலைவர் பத்மராஜ் அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். முன் இருக்கையில இப்ப நம்ம சொன்ன 4 பேருக்கு இடம் கொடுங்க. முன் இருக்கையில் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்குவதற்கு இடம் கொடுங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு என்ற நோக்கத்திலே சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் மாநாட்டினுடைய தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய 10 ரூபாய் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் நல்வனை விஸ்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்ந்த வர இருக்கக்கூடிய மேனாள் உயர்நீதிமன்ற நீதிபதி மரியாதைக்குரிய ஐயா கண்ணன் அவர்களே, எனக்கு முன்னால்
காலையிலிருந்து சமூக ஆர்வலருடைய பாதுகாப்பு குறித்து உரை நிகழ்த்திய தோழர்களே, எனக்கு பிறகு உரை நிகழ்த்திருக்கிற சமூக ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக எனது முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னை பற்றி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதைத் தொடர்ந்து இந்த அமர்விலே எனக்கு பின்னால் ஒரு சில தோழர்கள் சமூக ஆர்வலருடைய பாதுகாப்பு குறித்து உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். என்னுடைய பெயர் முல்லைவேந்தன், வயது 61, MA சமூகவியல் பட்டதாரி. எனக்கு ஒரு மகன், ஒரு மனைவி. தயவு செய்து அரங்கில் இருப்பவர்கள் நீங்கள் சரியாக ஒரு உரையாடல்களை நிகழ்த்த வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொண்டு வெளியிலே ஆங்காங்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அரங்கிலே வந்து அமர்வாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். தோழர்கள் தயவு செய்து அமைதியாக இருப்பாரு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். ஏங்க, என்னோட பிரதானமான வேலை என்னன்னு சொன்னா, நான் வந்து அடிப்படையில் ஒரு பெரியாரிஸ்ட், சாதி ஒன்று நிறுவனங்களை நடத்தி வைத்திருக்கிறேன். கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக கருப்புகளை அணிந்து பெரியார் நகரில் மாற்றிய கொள்கைகளை வெளியிலே நான் வாழ்ந்ததோடு மற்றவர்களையும் அந்த வழியை பின்பற்ற அந்த கொள்கை பரவல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நான் 32வது வயதிலே என்னுடைய வீட்டில் எனக்கு தம்மை தந்தை எல்லோருக்கும் சாதி மத கடற்கொடுப்பு நிறுவனங்களை ஒரே வேளையில் ஒரே நாளில் செய்து கொண்டு கடந்த 26 ஆண்டுகளாக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு பல போராட்டத்தில் ஜெயித்து வருகிறேன். அதில் உச்சபட்சமான ஒரு போராட்டம் என்னன்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் கல்வி வேலைவாய்ப்பில் 69% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு அதையெல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வாய்ப்பு என்பது பல தடைகளை கடந்து வந்தது. அந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தடை விதித்த போது தமிழகத்திலே பல்லாயிரக்கணக்கானோர் அந்த நீதி மதியுடைய உத்தரவுக்கு எதிராக போராட்டம் நடத்தியதை குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய கொடும்பாவிகளை எதிர்த்து தன்னுடைய எதிர்ப்பு உணர்வை பதிவு செய்தார்கள். அதிலே நானும் ஒருவன் அந்த போராட்டத்திலே கலந்து கொள்வதற்காக சேலம் மத்திய சிறையிலே ஏறக்குறைய 20 நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இதை நற்பெருமைக்காக சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. சமூக ஆர்வலர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலே போராட்டம் நடந்தது தன்னுடைய வாழ்வை கருத்தில் கொண்டுதான் நாம் அனைவரும் ஊக்குவிக்கிறோம்.
நமது நண்பர் கௌதத்துறை அவர்கள் பதவி போய் பேசி போறார். ஐயா நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்க. நானும் அவருடைய 10 மணி நேரம் அந்த பொண்ணுங்க தான் இருக்கோம். ஏன் அவங்களால நீங்க ஒரு வாய்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னு கேட்டப்போ அதை தெரிவிக்கல. உடனே விமானம் கூட்டு போறாங்க. என்ன